Hi, all. Welcome back to our session. ஸோ கிரிட்டிக்கல் ரீசனிங்ல பார்த்துட்டு இருக்கோமா. ஸோ ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன் இல்லை அப்படின்னா காஸ் அண்ட் எஃபெக்ட், கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், இந்த மாதிரி கிரிட்டிக்கல் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதோடைய கண்டினியூஷனா இன்னைக்கு ஒரு 5 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. தி லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இஸ் டெட்டோரியேட்டிங். ஸோ லா அண்ட் ஆர்டர், ஜம்மு காஷ்மீரோட லா அண்ட் ஆர்டர் என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா டிட்டோரியேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ டிட்டோரியேட்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? டிட்டோரியேட்டிங் அப்படின்னா ஏதோ சம்திங் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா கம்மி ஆகிட்டு இருக்கு. இருக்கிற விஷயங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வேர்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா, வர்சன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இருக்கிற விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் வேர்ஸ்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் 1ல கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, ஸ்டேட்மெண்ட் 2ல பிஜேபி pulled out from the coalition government in Jammu and Kashmir to pave the way for governor's rule to ensure the restoration of peace and normalcy. ஸோ பிஜேபி என்ன பண்றாங்க அப்படின்னா சம்திங் ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுத்து பீஸ் அண்ட் நார்மல்சி இந்த பர்டிகுலர் ஸ்டேட்டை வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரீஸ்டோர் பண்றதுக்காக கவர்னர் ரூலை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ எனக்கு இந்த இடத்துல எது வந்து காஸ் எது வந்து எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏபிசிடி ஆப்ஷன்ஸை பார்த்தா எது காஸ் எது எஃபெக்ட் அல்லது ரெண்டுமே இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்மெண்ட்டா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பாக்குறப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல லா அண்ட் ஆர்டர் வந்து கம்மியாகிக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல பீஸை வந்து ரீஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கவர்னர் ரூலை வந்து ரீஸ்டோர் பண்றாங்க, என்ஷூர் பண்றாங்க பிஜேபி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ எந்த இடத்துல நான் கவர்னர் ரூலை கொண்டு வருவேன்? ஒரு இடத்துல ஏதோ பிரச்சனை அப்படிங்கிறப்ப தான் நான் என்ன செய்வேன், கவர்னர் ரூலை கொண்டு வந்து அமைதியை கொண்டு வரதுக்காக பண்ணுவேன். அப்ப எனக்கு லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் வந்து அந்த இடத்துல வர்ஸ்ட் ஆக போய் தான் நான் என்ன செஞ்சேன், கவர்னர் ரூலை கொண்டு வந்தேன். அப்ப எனக்கு ஸ்டேட்மெண்ட் 1 தான் இது எனக்கு என்னோட காஸ், அதனால வந்த எஃபெக்ட் தான் இது எனக்கு கவர்னர் ரூல். முடிஞ்சுச்சா? அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் த காஸ் அண்ட் 2 இஸ் த எஃபெக்ட். ஆப்ஷன் ஏ இஸ் மை ரைட் ஆன்சர். ஸோ ஆப்ஷனே பார்க்க வேண்டாம், என்னங்கிறத நம்மளே புரிஞ்சு போட்டுடலாம். அடுத்து பாருங்க, செகண்ட் கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? தி கிரவுண்ட் வாட்டர் இன் தி லொக்காலிட்டி ஹாஸ் பீன் ஃபவுண்ட் டு கண்டெயின் எ ஹை லெவல் ஆஃப் arsenic, making it dangerous to drink. Arsenic leads to various problems like muscle impassiveness, sweating, muscle cramps, and spontaneous pains. It is extremely poisonous to human. What makes arsenic especially dangerous is that it doesn't have a taste or odor, so you can be exposed to it without knowing it. While arsenic is naturally occurring, it also comes in inorganic or man-made formulae. These are used in agriculture, mining and manufacturing. ஸோ என்ன பண்றாங்க, என்ன சொல்லியிருக்காங்க, ஏதோ குடிக்கிற வாட்டர், கிரவுண்ட் வாட்டர்ல என்ன ஆகுதான், அர்சனிக்கோட லெவல் வந்து இருக்குது. ஸோ அர்சனிக்கோட லெவல் வந்து அதிகமா இருக்கிறதுனால அந்த அர்சனிக் அப்படிங்கிற ஒரு காம்போனன்ட் வந்து ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு. அதனால நிறைய ப்ராப்ளம்ஸ், ஹெல்த் இஷ்யூஸ் வருது. எதனால இது ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னா இது வந்து டேஸ்டோ ஓடரோ கிடையாது. ஸோ இது ஈஸியா என்ன பண்ணிடலாம், ஹியூமன் வந்து எக்ஸ்போஸ் ஆயிடுறாங்க. ஆர்கானிக்காவும் இருக்கு, இன்ஆர்கானிக்காவும் இருக்கு. இன்ஆர்கானிக்கா இருக்கிற விஷயத்துல வந்து அக்ரிகல்ச்சர், மைனிங், மேனுஃபேக்சரிங்ல யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி வாட்டர்ல, பர்டிகுலர்லி கிரவுண்ட் வாட்டர்ல அர்சனிக் லெவல் அதிகமா இருக்கிறத பத்தி பேசியிருக்காங்க. ஸோ இதுக்கு கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க, பீப்புள் லிவிங் இன் த ஏரியா ஷுட் பி ஷிஃப்டட் டு அனதர் ஏரியா டு அவாய்ட் அ கேட்டஸ்ட்ரோபிக் சிச்சுவேஷன். ஸோ இதை பண்ண முடியுமா? அந்த இடத்துல இருக்கிற மக்களை வந்து என்ன பண்ண முடியும், அப்படியே ஷிஃப்ட் பண்ண முடியுமா? ஸோ இது சாத்தியப்படுற மாதிரி இருக்கா? ஸோ ஷிஃப்ட்ன்ற வேர்டை ஃபாலோ பண்ணி டூன்ற ப்ரிப்போசிஷன் தான் யூஸ் பண்ணணும். லாஸ்டா ஒரு எரர் ஸ்பாட்டிங் கிளாஸ்ல கூட நம்ம பார்த்துருப்போம். அப்போ பீப்புள் அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியால கிரவுண்ட் வாட்டர்ல கண்டாமினேஷன் இருக்குது. ஸோ அந்த கண்டாமினேஷனுக்காக அங்க இருக்கக்கூடிய ஒரு 1000 பேர் அப்படியே நம்மளால மாற்ற முடியுமா, சாத்தியப்படுமா? அப்ப வாசிச்சு பாக்குறப்பவே எனக்கு ஸ்டேட்மெண்ட் 1 வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்து பாருங்க, the government should make arrangements for the supply of safe drinking water. இதை பண்ணலாமா? ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணலாம், சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர் பண்றதுக்கு என்னென்ன சிச்சுவேஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் பண்ணலாம். என்னாச்சு? ஸோ சாரி, சம் இஷ்யூ. ஓகேவா? ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா சேஃப் வாட்டரை வந்து ப்ரொவைட் பண்றதுக்கான அரேஞ்ச்மெண்ட்டை கவர்மெண்ட் சைட்ல இருந்து பண்ணலாம். எஸ், இது சாத்தியப்படும். ஆனா என்டையர் பீப்புளை வந்து ஷிஃப்ட் பண்றது வந்து என்னது எனக்கு சாத்தியப்படாது. அப்போ இந்த இடத்துல ஒன்லி டூ ஃபாலோஸ். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, தி solidity of bridge piers built on pillings depends largely on how deep the pillings are driven. Prior to 1700, pillings were driven to refusal, that is to the point at which they refused to go any deeper. In a 1588 inquiry into the solidity of piers for Venice Rialto Bridge, it was determined that the bridge builder
Antonio da Ponte had met the contemporary standard for refusal. He had caused the buildings to be driven until additional penetration into the ground was no greater than 2 inches after 24 hammer blows. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, இன்ஃபரன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. கொஸ்டினை வாசிச்சு பார்க்குறப்போ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் ப்ராப்பர்லி பி இன்ஃபோர்டு ஃப்ரம் த பேசேஜ். ஸோ என்ன பேசியிருக்காங்க, பிரிட்ஜ் கட்டுறப்போ அந்த பில்லர்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து எவ்வளோ தூரம் கிரவுண்டுக்குள்ள உள்ள வைக்கணும், அந்த பில்லிங்ஸை வந்து எவ்வளோ தூரம் வைக்கணும் அப்படிங்கிறத பத்தி பேசியிருக்காங்க. 1700 என்னாச்சு, 1588 என்னாச்சு, ஒரு பிரிட்ஜ் இருக்கு, ரியால்டோ பிரிட்ஜ். அதை கட்டின ஆண்டோனியோ வந்து என்ன பண்ணிருக்கிறாரு, ஒரு ஸ்டாண்டர்ட் ரெஃப்யூசல் வந்து கொடுத்துருக்கிறாரு. ஸோ அது என்னன்றத இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து பேசியிருக்காங்க. ஸோ அப்படி பாக்குறப்போ எதை நம்மளால இன்ஃபர் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். The Rialto Bridge was built on unsafe buildings. ரியால்டோ பிரிட்ஜ் வந்து கட்டியிருக்காங்க, அதை கட்டினவரை பத்தி பேசியிருக்காங்களே ஒழிய அந்த பிரிட்ஜ் வந்து அன்சேஃபா இருக்குன்னு சொன்னாங்களா, இந்த ஒரு பர்டிகுலர் பேசேஜ்ல பேசியிருக்காங்களா, அன்சேஃப்ன்ற வார்த்தை பத்தி பேசவே இல்லை. அப்போ ஸ்டேட்மெண்ட் ஏ எனக்கு வராது. அடுத்து பாருங்க, the standard of refusal was not sufficient to ensure the safety of a bridge. அவர் ரெஃப்யூஸ் பண்ணாருன்றத பத்தி பேசியிருந்தாங்க, பட் அது வந்து பத்தல அப்படிங்கறத பத்தி பேசியிருக்காங்களா, நாட் சஃபிஷியன்ட்ன்ற வார்த்தையை பத்தி யூஸ் பண்ணிருக்காங்களா, யூஸே பண்ணல. அப்ப எனக்கு பியும் வராது. அடுத்து பாருங்க, Da Ponte's standard of refusal was less strict than that of other bridge builders of his day. கம்பேர் பண்ணிருந்தாங்களா, கம்பேரிஷன் எந்த இடத்துலயாவது இங்க யூஸ் பண்ணிருந்தாங்களா, கண்டிப்பா யூஸ் பண்ணல. அந்த இன்ச்சஸை பத்தி தான் பேசினாங்களே ஒழிய அவருக்கு ஈக்குவலண்டா இருக்கிற அடுத்த பில்டர்ஸை பத்தி பேசவே இல்லை. ஸோ சியும் என்னால இன்ஃபர் பண்ண முடியாது. After 1588, no bridges were built on buildings that were driven to the point of refusal. ஸோ 1588க்கு அப்புறமா எந்த பிரிட்ஜுமே அந்த ஒரு பாயிண்ட வச்சு கட்டல அப்படிங்கறத பத்தி பேசியிருக்காங்களா, அந்த மாதிரி எதுவுமே பேசல. 1588ல இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜை கட்டினாங்க, அதை கட்டினவர் என்ன சொன்னாருன்னு தான் பேசியிருக்காங்களே ஒழிய அவங்க என்ன பேசல, எந்த ஒரு பிரிட்ஜுமே கட்டப்படல அப்படின்னு சொல்லி பேசல. ஸோ டியும் எனக்கு வராது. அப்ப கண்டிப்பா ஆப்ஷன் இ தான் எனக்கு வந்திருக்கணும் ஆப்வியஸ்லி, ஏன்னா none of the above இல்ல. It is possible that the pillings of the Rialto bridge could have been driven deeper even after the standard of refusal had been met. அப்படியே இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு மேல கொடுத்துருக்காங்க. ஸோ இஏ மட்டும்தான் என்னால இன்ஃபர் பண்ண முடியுது, மேல இருக்கிற 4 ஸ்டேட்மெண்ட்டுமே சம்பந்தமே இல்லாம இருக்கு. ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, we have heard a good deal in recent years about the declining importance of 2 major political parties. It is the mass media, we are told, that decide the outcome of elections, not the power of the parties. But it is worth nothing that no independent or third party candidate has won any important election in recent years, and in the last nationwide campaign the 2 major parties raised and spent more money than ever before in support of their candidates and platforms. It seems clear that reports of the imminent demise of the 2-party system are premature at best. ஸோ என்ன பேசியிருக்காங்க, ரீசெண்டா ஏதோ 2 பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து அவங்களோட இம்பார்ட்டன்ஸை வந்து என்ன பண்றாங்க, ரொம்ப குறைச்சிக்கிட்டே வர்றாங்க. இதுக்கு முன்னாடி அந்த எலெக்ஷனோட அவுட்கம்ல எல்லாம் அவங்க எப்படி இருந்தாங்க, இப்போ அவங்க எப்படி ஆயிட்டாங்கன்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ சம்திங் ரிலேட்டட் டு எலெக்ஷன் அண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். Which of the following can be concluded from the statement as author's main point? ஸோ ஆத்தரோட மெயின் பாயிண்ட்ல இருந்து பாக்குறப்போ எந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்மளால கன்க்ளூட் பண்ண முடியுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, தி மாஸ் மீடியா ஆர் ரிலேட்டிவ்லி அன்இம்பார்ட்டன்ட் இன் டிசைடிங் பேசியிருக்காங்களா, மாஸ் மீடியா முக்கியம்னு தான் பேசியிருக்காங்க. இங்க பாருங்க, மாஸ் மீடியா we are told that decide the outcome of the election. எலெக்ஷனோட அவுட்கம் டிசைட் பண்றதே மாஸ் மீடியா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் டிசைட் த அவுட்கம் ஆஃப் மோஸ்ட் எலெக்ஷன்ல வந்து அன்இம்பார்ட்டன்ட் வேர்டு கொடுத்துருக்காங்க. இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இது தப்பா இருக்கு, இதை என்னால கன்க்ளூட் பண்ண முடியாது. அடுத்து பாருங்க, தேர்ட் பார்ட்டி இஸ் கெய்னிங் பாப்புலாரிட்டி ஓவர் மேஜர் 2 பார்ட்டிஸ். 2 பார்ட்டி வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க, டிக்ளைன் ஆகிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்றாங்களே ஒழிய தேர்ட் பார்ட்டியை பத்தி அவங்க பேசவே இல்லை. ஸோ பியும் எனக்கு வராது. தேர்ட் பார்ட்டி அகைன் தேர்ட் பார்ட்டியை பத்தி பேசுறாங்க, தேர்ட் பார்ட்டியை பத்தி மேல பேசவே இல்லை. ஸோ டியும் எனக்கு வராது. தேர்ட் பார்ட்டியை பத்தி பேசியிருக்காங்களா, கிடையாது. அடுத்து பாருங்க, இப்போ எனக்கு ஆப்ஷன் இ இருக்கு அல்லது சி இருக்கு. none of the above இல்ல அப்படின்னா 2 major parties are still strong. ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்க, மேல ரீட் பண்ணி பார்க்கலாமா. 2 major parties raised spend more money than ever before. It seems clear that reports of the imminent demise of the 2-party system are premature at best. அவங்க வந்து டிக்ளைன் தான் ஆகுறாங்க, இன்னும் கம்ப்ளீட்டா அவங்க வந்து இல்லாம போகல. ஓகேவா, ஸோ அவங்க இல்லாம போகல. அப்போ they are still strong. ஓகேவா, they are premature at best. பட் அந்த இடத்துல அவங்க வந்து இல்லாமலாம் போகல, ஸ்ட்ராங் இல்லாமலாம் இல்ல, பட் they are still strong but their power is declining. ஓகேவா,
அடுத்து பாருங்க, இந்த இடத்துல தேர்ட் பார்ட்டியை பத்தி பேசியிருந்திருக்காங்க. பட் ஸ்டில் அந்த ஸ்டேட்மெண்ட்டோட எனக்கு செட் ஆகாது. ஸ்டேட்மெண்ட்டோட எனக்கு கன்க்ளூட் ஆகாது. தேர்ட் பார்ட்டின்னு ஒரு வேர்டு இருந்துச்சு. இந்த இருக்கு பாருங்க. But it is worth nothing that no independent or third party candidate has won any important election. So third party வந்து எனக்கு சிக்னிஃபிகண்டா இந்த இடத்துல இல்ல. அப்போ இந்த இடத்துல தேர்ட் பார்ட்டி வந்து கெய்னிங் பாப்புலாரிட்டியும் எனக்கு கிடையாது. தேர்ட் பார்ட்டி வந்து ஸ்டில் இன்சிக்னிஃபிகண்ட்டும் எனக்கு கிடையாது. அதை பத்தி எதுவுமே பேசலாங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் மை ரைட் ஆன்சர். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஃபிஃப்த் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபிஃப்த் ஸ்டேட்மெண்ட் ஒரு பேசேஜ் கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுல இருந்து நான் கன்க்ளூஷனை வந்து டிரைவ் பண்ணணும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? எனி சக்சஸ்ஃபுல் டிஃபென்ஸ் அட்டாக் பை பேலிஸ்டிக் மிசைல்ஸ் would need to be controlled by a large scale computer system. A defense against attack by ballistic missiles to be successful would have to work on first use and a full preliminary test would be impossible. ஸோ சம்திங் ரிலேட்டட் டு டிஃபென்ஸ் அண்ட் மிசைலை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா எனக்கு லார்ஜ் ஸ்கேல் கம்ப்யூட்டர் சிஸ்டம் தேவைப்படும். அதே மாதிரி அது சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா அது எப்படி ஒர்க் பண்ணணும், அதோட ப்ரிலிமினரி டெஸ்ட் இல்லாம அதால என்ன பண்ண முடியாது, பாசிபிள் ஆக்க முடியாது. ப்ரிலிமினரி டெஸ்ட் வந்து முக்கியன்ற மாதிரி பேசியிருக்காங்க. அப்ப கன்க்ளூஷன் பாருங்க. A defense against attack by ballistic missile cannot be assured of success the first time it is used. So இந்த லைன் அப்படியே இங்க கொடுத்துருக்காங்களா? A defense against attack by ballistic missile to be successful would have to work on first use and a full preliminary test would be impossible. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் யூஸ்ல வச்சு நம்மளால என்ன பண்ண முடியாது, அந்த சக்சஸை வந்து அஷ்யூர் பண்ண முடியாது. அப்ப என்னுடைய கன்க்ளூஷன் 1 வந்து எனக்கு ஃபாலோ ஆகுது. அடுத்து பாருங்க, a defense against ballistic missile attack will not work successfully when it is first called on for that purpose அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை என்னால அஷ்யூர் தான் பண்ண முடியாது, அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. கண்டிப்பா அது சக்சஸ் ஆகாதுன்னு என்னால சொல்ல முடியாது. புரிஞ்சுச்சா? இந்த இடத்துல தான் நமக்கு ட்விஸ்ட். ஸோ இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் வர்றப்பதான் நம்ம வந்து என்ன செய்யணும், கொஞ்சம் லாஜிக்கலா யோசிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் அட்டாக் பை பேலிஸ்டிக் மிசைல்ஸ் டு பி சக்சஸ்ஃபுல். அது சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா நம்ம அதை ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் அது வந்து என்னது, ஃபுல் ப்ரிலிமினரி டெஸ்ட்டும் பண்ணணும். அது இம்பாசிபிளும் ஆகலாம், would be impossible அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் கீழே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, cannot be assured. இந்த impossible அப்படிங்கிறதா இந்த assured அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஸோ அது சக்சஸ் ஆகும் அப்படிங்கிற அஷூரன்ஸ் கொடுக்க முடியாதே ஒழிய கண்டிப்பா சக்சஸ் ஆகாதுன்னு சொல்லவும் கூடாது. அப்ப எனக்கு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபாலோ ஆகாது, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் ஃபாலோ ஆகும். ஒன்லி ஒன் ஃபாலோஸ். புரிஞ்சுச்சா? ஸோ அந்த இடத்துல இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால அது என்ன ஆகலாம், எய்தர் இட் கேன் பி பாசிட்டிவ் ஆர் எல்ஸ் பி நெகட்டிவ், cannot be given any assurance. அப்ப இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல cannot be assuredனு கொடுத்ததே எனக்கு கரெக்டா இருக்கு. பட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல will not work successfully அவங்க அஷூரன்ஸா கொடுக்குறாங்க. எப்படி சக்சஸ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா இம்பாசிபிள் அப்படின்றதுனால எய்தர் இட் இஸ் பாசிட்டிவ் ஆர் எல்ஸ் நெகட்டிவ். அப்போ இதுவா அதுவான்னு தான் சொல்லலாமே ஒழிய இது வராது அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஸோ எனக்கு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வராது. இன்கேஸ் உங்களுக்கு இந்த கொஸ்டின்ல டவுட் இருந்துச்சுன்னா யூ கேன் ஆஸ்க் மீ. ஸோ இந்த ஒரு 5 கொஸ்டின்ஸ் நம்ம இப்படிதான் அப்ரோச் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஏதாவது டவுட் இருந்தா யூ கேன் ஆஸ்க் மீ. ஸோ ஹோப் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.